உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ரூம்குள்ள அவர் மட்டும்தான் போவாரு வருவாரு. அந்த ரூம் சாவியை கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு. இல்லை, இது ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே? இல்லை, இப்ப இதுதான் ரகசியம்னு சொல்லுதியா? அந்த சாவிய எங்க அப்பா எங்க வைப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் 4-5 தடவை ஒளிஞ்சு நின்னு பாத்திருக்கேன். இல்லை, உனக்கு எங்க இருக்குன்னு தெரியும்னா அவர் இல்லாத போது ஒரு வாட்டி திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருக்கலாம்ல. இப்ப எதுக்கு நடுஜாமத்துல என்னைய எழுப்பி ஏன் உசுர வாங்குத? லூசு மாதிரி பேசக்கூடாது. கேளு, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், நீ அசால்ட்டா பேசுற. அந்த ரூம்குள்ள வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாத ஏதோ ஒண்ணு இருக்கு. அத நீ ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்கிடுதேன். இப்ப என்ன அதுக்கு? அத அவர் யாருக்கும் காட்டாம அப்பா உள்ளுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்காரு இல்லையா? அது என்னவா இருக்கும் சொல்லு. ஏம்ல, இப்ப எதுக்குல நடுராத்திரில எழுப்பி நீ இந்த கேள்விலாம் கேக்குத? உனக்கே அது என்னன்னு தெரியல, எனக்கு எப்படி இல்லை அது என்னன்னு தெரியும்? இல்ல, உனக்கு ஈவு இலக்குன்னு ஏதாச்சும் இருக்கா? ஏம்ல இப்படி டார்ச்சர் பண்ணுத? டேய் முட்டாள், அத்தை சொன்னதையும் இதையும் முடிச்சு போட்டு பார்க்க உனக்கு தெரியாதா? எனக்கு புரியல. என்னல? வெளி உலகத்துக்கு தெரியாம உள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் ஏன் கோவில் நகையா இருக்க கூடாது? ஆமால. இப்ப புரியுதா நான் எதுக்கு உன்னை இந்த நேரத்துல எழுப்புனானு? இல்லை, ஒரு டவுட்டு. கேளு. இல்லை, அந்த கோயில்ல கொள்ளை நடந்து இம்புட்டு வருஷம் ஆச்சு. அம்புட்டு நகையையும் 20 வருஷமா வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாவ. இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். ஆனா 20 வருஷமாவே யாரையும் அந்த ரூம்குள்ள விடாம வச்சிருக்காரே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு வகையில சரிதான். எங்களை அந்த பக்கமே அவர் விட மாட்டாரு. இங்க யாருமே உள்ள போக மாட்டோம். அந்த தைரியத்துல அவர் அங்க அதை வச்சிருக்கலாம்ல. ஆமால, நீ சொல்றதும் 100க்கு 100 உண்மைதான். ஒண்ணு பண்ணுவான். என்ன? விடிய எந்திரிச்சு போய் என்னன்னு பாத்துருவான். நோ 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 நோ. விடிற வரைக்கும் காத்திருக்கலாம் என்னால முடியாது. நீ உடனே கிளம்பு. இப்பவே போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோம். இலே, இப்பவே போய் உங்க அப்பனை கொன்னு போட்டு அந்த நகை என்ன ஏதுன்னு நான் பார்க்க போதும். இல்லை, உங்க அப்பன் சாவிக்கு காவலா படுத்திருப்பார்லா. இல்லை, 20 வருஷம் காத்து இருந்துட்டான். இன்னும் ஒரு ராத்திரி காத்துரு. விரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா வீட்டுல இருக்கிற நேரத்துல உனக்கு தான் சாவி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அதை எடுத்துட்டு போய் என்னன்னு பாத்துருவோம். ஐயோ, இப்ப போனா என்னடா? இல்லை, இப்ப போனா தேவையில்லாம சந்தேகம் வரும், தேவையில்லாம பிரச்சனை வரும். உனக்குதான் சாவி இருக்கிற இடம் தெரியுங்களா? சரியான நேரமா போய் பாத்துருவோம். இப்ப போய் படுல. எனக்கு என்னமோ இப்பவே போறதுதான் நல்லதுன்னு படுது. இல்லை, இப்ப போய் படுக்கிறது நல்லதுன்னு படுதுன்னு எனக்கு படுது. அப்ப நாளைக்கு தானா? இல்லை, நாளைக்குன்றது ரொம்ப தூரத்துல இல்லல, இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. போய் உறங்கு. விடிஞ்ச உடனே எழுந்து போய் என்னன்னு பாப்பான். போடா, உனக்குலாம் அட்வென்ச்சர்ல ஆசையே இல்ல. என்னது? இல்லை, அட்வென்ச்சர்னா என்ன? தூங்கு. இல்லை, என்னல என்னன்னோ சொல்லி குழப்புத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப அங்க வேற என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லு. அப்பாவும் அத்தையும் என்ன பேசுறாங்கன்னு உன்னால கேட்க முடிஞ்சுதா? எங்க 3 பேரும் காதுக்குள்ளே பேசிக்கிறாவோ, குசு குசுன்னு பேசுதாவோ. ஆனா என்ன பேசுதாவோன்னு கேட்கவே மாட்டேங்கிடி. ஆனா என்னமோ ஒரு திட்டம் போட்டிருக்காவோ, அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியுது. ஏதாவது 1-2 வார்த்தையாவது காதுல விழுந்துச்சாடி? இல்லட்டி, வந்ததும் வராததுமா பெரியாத்தா உங்க அப்பா கிட்ட போய் அது இனிமே இங்க இருக்க வேணாம், மாத்திடு அப்படின்னு சத்தமா சொல்லுச்சு. அத தவிர வேற எதுவும் என் காதுலயே விழல. ஓஹோ, கொள்ளை அடிச்சுதான் இடம் மாத்த போறாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ பரணி, பரணி, காதுல விழுகுதா? விழுந்துச்சு. நான் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். இங்க பாரு, இனிமேதான் நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செஞ்சிடுதேன். அவங்கள விடாம கண்காணி. அங்க என்ன நடந்தாலும் ஒரு சின்ன பாத்திரம் கீழே விழுந்தா கூட என்கிட்ட உடனே சொல்லிடணும். என்ன? அம்புட்டு தானே, அத நான் பாத்துக்கிடுதேன். சரி,
நான் இப்ப நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு, நீ போன வை. ம். டே சண்முகம், சீக்கிரம் எந்திரா. சண்முகம், டே சண்முகம், எந்திரா. எந்திரில ஏலே. இல்ல எந்திரி. நைட்டு தான் உறங்க விடாம உயிர் எடுக்க. இப்ப நல்ல காலையிலே வந்து உறக்கத்துக்கு இருக்க. டேய் எந்திரா, ஒன்னு சொல்லணும். இல்ல இப்ப என்ன வேணும்? ஏல அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? எந்திரி. எப்போ நீ வேறயா அவளோட சேர்ந்துக்கிட்டு என்னல? நைட்டு நான் என்ன சொன்னேன்? தெற்கு வீட்டு ரூம்ல கோவில் நகை இருக்கும்னு சொன்னனா இல்லையா? ஆமா சொன்ன. பெண்ணல நான் சொன்ன மாதிரியே இப்ப நடக்குதாங்க. எங்க அத்தை திரும்பி வந்திருக்கு. அத்தையா? யார் இந்த பிரியாத்தாவா? ஆமா, அந்த நரி ஆத்தா தான். ஆ? அதே பாண்டி அம்மா தான். அப்பா தான் கார் அனுப்பி அத்தைய கூட்டிட்டு வந்திருக்காராம். அந்த பொம்பளை இப்ப எதுக்கு வரணும் சொல்லு பார்க்கலாம். இல்லை, இந்த உண்மை தெரிஞ்சு நீ போய் உங்க அப்பாவை மிரட்டினிய, அதுல ஒரு அலர்ட் ஆயிருக்கணும்ல. அதுக்குதான் உன் அத்தையை வர வச்சிருக்காரோ? அந்த கொலையிலயும் கொள்ளையிலயும் எங்க அப்பா அத்தை சனிய 3 பேருமே கூட்டு களவாணிங்க தான். அதான் இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது பாரு. நான் சுமத்து போறவனு என்னெல்லாம் பண்றானுவா பாத்தியால? இல்ல அவனுல சும்மா விடக்கூடாதுல. என் ரத்தம் கொதிக்குதுல. அவனுல என்னத்தையாவது ஒண்ணு பண்ணி அவனுல. இல்லை, இப்ப என்னல செய்வாங்க அவங்க? என்ன யோசிச்சாலும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அது கோவில் நகைன்னு தெரிஞ்சா அவங்க மாட்டிப்பாங்க. அப்ப அவங்களால என்ன செய்ய முடியும்? தெரியலையே. டேய், அந்த நகையை ஒரு தெரியாம ஆக்குறது தான்டா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஆ? அடுத்த ஸ்டெப்பா அவங்க அந்த நகையை உருக்கிடுவாங்க. இல்லை, உன் அப்பன் செஞ்சாலும் செய்வாம்ல. நிச்சயமா எங்க அப்பா உடனடியா அந்த நகையை இடம் மாத்துவாரு. அப்படி மாத்திட்டாருன்னு வெயி, நீ தர்மகத்தாவா ஆகியும் ஒன்னும் பண்ண முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மச்சான் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுடா. டேய் என்னடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அண்ணே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ சிஸ்டர் என்ன பண்றீங்க? பரவாயில்ல எந்திரிங்க. பரவாயில்ல எந்திரிங்க. நல்லா இருப்பீங்க. நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். டேய் மச்சான், உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் காரணம் இல்லடா. உங்க காதல் தான் காரணம். அதையும் மீறி உங்க 2 பேரையும் உங்களுக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் சேர்த்து வச்சிருக்க. டேய் என்ன திடீர்னு பயங்கரமா எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? விடு மச்சான், நடந்த விஷயம் எதுவுமே நம்ம யோசிச்சு பார்க்குற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அதெல்லாம் அது ஒரு மேஜிக். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில சேரணுன்றது நீங்க 2 பேரும் எடுத்த முடிவு கிடையாது. அதுதான் உங்க 2 பேரோட பிராப்தம். அதை மீறி யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது மச்சான். ஆதி, எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை உன்கிட்ட சொல்ற சூழ்நிலை இப்ப இல்ல. அது உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு இதயம் கொடுத்தவரோட வைஃப் தான் உன் பக்கத்துல இன்னைக்கு மனைவியா நிக்கிற பாரதி. அது ரகசியமா இருக்கட்டும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல போறதில்ல. டேய் என்னடா ஆச்சு? அப்பப்போ ஃப்ரீஸ் ஆயிடுற. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? மச்சான், உன்கிட்ட சொல்லணும்னா நிறைய சொல்லலாம்டா. ஆனா இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதி.
அத யார் நினைச்சாலும், ஏன் நீங்களே நினைச்சாலும் கூட மாத்த முடியாது. அது எனக்கு இன்னைக்கு தான்டா புரிஞ்சுது. மச்சான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. நீங்களும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். என்ன சிஸ்டர், என் ஃப்ரெண்ட பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? அப்புறம் என்னடா மச்சான், 2 பேரும் காலகாலத்துக்கும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஓகேடா மச்சான். டே மச்சான், நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான்டா வாசுவோட ஆசை. அதை இன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, உங்க வீட்டாளுகள்லாம் எங்க போனாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டீங்க, ஆரத்தி எடுக்க யாரையும் காணுமே. ஆரத்தி தானே, வருவாங்க வருவாங்க. அட நீங்க வேற, வீட்ல யாருமே இல்ல, எங்க போனாங்கன்னு கூட தெரியல. நமக்கு முன்னாடியே எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்களே. அதுதான் நான் ஆரம்பத்திலேருந்து தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேனே. அவங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு, நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொந்த பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கே வராம வெளியே இருக்குங்க. இதெல்லாம் என்ன பொழப்போ தெரியல. அப்பா, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டே தான் போயிருக்காங்க. நாமளும் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு இப்போ இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவுதான் பொறுத்து போகணுமோன்னு எனக்கு தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டில் ஒரு ஆரத்தி எடுக்க கூட ஒரு ஆளை காணோம். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தப்பு தப்பா இருக்கு தம்பி. என்னாச்சுன்னு தெரியல, யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. நீங்கள் எல்லாரும் அங்கேயே இருங்க, நான் இந்த வந்துடுறேன். ஏங்க, எனக்கு என்னமோ இது சரியா படலைங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாரதியும் தமிழையும் இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலங்க. பேசாமல் இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்க. என்னைக்கு அவங்க மனசு மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களோ அன்னைக்கு வந்தால் போதுங்க. அதுதான் சரியா வரும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், ஆதி தம்பிகிட்ட பேசி பார்ப்போம். பாரதி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் தம்பி. மரகதம், அந்த தட்டை வாங்கிட்டு போய் ஆரத்தி கூட்டிட்டு வா. வாங்க போலாம். உள்ள போங்கம்மா. ச்சே, நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், இந்திராவை விட்டுட்டு நாம மட்டும் எப்பரா போறது? போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டானா கூட்டு வாப்போ. இல்லப்பா, அது அவதான் போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா, அதான்
ஏதோ ஒரு வேலை இருக்காம்பா, அதை முடிச்சுட்டு அவளே டைரக்டா அங்க வந்துடுறாளாம். ஏங்க அதான் கௌதம் வந்துட்டான்ல, இப்பதானே நான் சொன்னேன். போதும், அவளை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சதெல்லாம். கிளம்பி வாங்க. அத்தை, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அத்தை. இல்ல, நான் போய் அவளை கூட்டிட்டே வந்துடுறேன் அத்தை. ஏய் நில்லு, நீ உன் கையில இருக்கிறதும் இதுவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இதுல இந்திரா வேற கூப்பிடுறியா? அவதான் வரலன்னு சொல்லிட்டால. அம்மா போலாமா? அதெல்லாம் முடியாது, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். காவியா நில்லு. இல்லத்த, அவ அதான் உன் புருஷன் சொல்றான்ல, அதையும் மீறி நீ செஞ்சா என்ன அர்த்தம்? டே கதிர், நீ போய் கார் எடு, போலாம். என்னத்த, இந்திரா அவளுக்கு ஏதாவது உடம்பு முடியாம இருக்குமோன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, அவ நல்லாதான் இருப்பா. என்ன காவியா நீ கதிர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, நான் சொன்னா கூட கேட்க மாட்டியா நீ? அப்பதான் குழந்தைய தூக்கிட்டு வரணும்னு அடம் பிடிச்ச, இப்ப உன் தங்கச்சி வந்தாதான் வருவேன்னு சொல்ல போற, அப்படிதானே? அத்தை, இல்லத்த, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் தான். சரிங்க அத்தை, நான் போகல. நீ நினைக்கிற மாதிரி அவ உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கலெக்டர் ஆக போறால, அந்த திமிரு அதான் இப்படி எல்லாம் செய்யறா. கிளம்பலாமா? ஜெயா போலாமா? டேய் சீக்கிரம் வந்து சேர். சரிப்பா. மடி சீக்கிரம் வாடா. சரிம்மா. சரிங்க மாமா. ஐயோ, என்ன இது? எப்படி சொக்குது? இப்ப என்ன பண்றது? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவஸ்தைப்படுடி நல்லா. ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ, இப்ப எப்படி பார்ட்டிக்கு போறது? உயிர் பலி விழுன்னு அந்த பொக்கே கார்டுல வேற எழுதி இருந்துச்சு. அக்கா வேற குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா. ஐயோ, எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. ஷோ, முடியலையே கடவுளே, இப்ப நான் எப்படி போறேன்? இவ்வளோ முடியாமையும் எழுந்து நிக்கிறா பாரு. நாம அப்பவே இன்னும் அதிகமா மருந்து ஊத்தி மொத்தமா முடிச்சிருக்கணும் இவளை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆஹா, நாம நினைச்ச மாதிரியே குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டாங்களே. கௌதமும் இந்திராவும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த குழந்தைய எப்படியாவது தூக்கிடணும். என்னடா டே குட்டி பையன், எங்கடா போனா உன் சித்தி? நம்ம 2 பேரையும் இங்க தனியா அனுப்பி விட்டுட்டு அவ வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? வரட்டும், இன்னைக்கு அவளை நல்லா மிரட்டி விட்டுறலான்னு. சரியா? டேய் நல்லா பாத்துக்கடா. அந்த குழந்தைய தான் ஜேபியை தூக்க சொல்லியிருக்காரு, நல்லா பார்த்து வச்சுக்க. டேய், அந்த அம்மா குழந்தைய தனியா தான் வச்சிருக்கு. எவ்வளவு தனியா போகும்ல, அப்ப பார்த்து தூக்கிடலாம். பத்திரமா பார்த்துக்கோ மச்சான். அடப்பாவீங்களா, தர்ம சொன்ன மாதிரி அந்த ஜேபியோட ஆளுங்களும் குழந்தை தூக்கம் வந்திருக்காங்களே. இவங்க தூக்கிறதுக்கு முன்னாடி நாம தூக்கிடணும் குழந்தைய.
நான் போஸ்டிங்ல இருக்கும்போது இந்த அசோசியேஷன் எப்படி இருந்துச்சோ ஓகே விட கொஞ்சம் அதிகமாவே என் பையன் பாத்துக்குவான். கண்டிப்பா சார். அதனால மறக்காம நீங்க அவனை ஜெயிக்க வைக்கணும். அப்பா இந்திராவோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. நாட் ரீச்சபிள் வருதா? அப்ப வந்துட்டு இருக்க போறா, அதெல்லாம் வந்துருவா. நீ டென்ஷன் ஆகாத. அப்புறம் என்ன? தோ சார் கூப்பிடுறாரு. அப்பா ஐயோ, இந்த தூக்கத்தை ஜெயிச்சு எப்படியாவது பார்ட்டிக்கு போகணும். அக்காவை போய் பார்க்கணும். ஐயோ குழந்தை, ஐயோ இப்ப என்ன பண்றது? ஏதோ சொன்னாங்களே, ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதோ சொன்னாங்களே. லெமன் ஜூஸ். லெமனை புழிஞ்சு குடிச்சா தூக்கம் போயிரும்ல? கரெக்ட், முதல்ல அதை குடிப்போம். நல்லா குப்புற படுத்து தூங்கிட்டா. ஜோடி போட்டுட்டு என்ன நக்கல் அடிச்சுட்டு கிளம்புனால, இப்ப பாத்தியா? அம்மா ஒரே மருந்துல ஆளையே சாச்சிட்டீங்கம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இத பார்த்தா கல்யாணம் மாதிரியா இருக்கு. இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. பத்மா, அட விடு பத்மா, இப்ப நான் ஆடுறேன் பாரு. ஐயோ. என்னங்க நீங்க? ஏங்க அதுங்க தான் விவரம் புரியாம கூத்தடிச்சிட்டு இருக்குங்க. நீங்க எதுக்குங்க ஆடிட்டு இருக்கீங்க? பத்மா, இந்த மாதிரி இடத்துல ஆடாம இருந்தாதான் தப்பு. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க பாரு. முடிஞ்சா நீ ஆடு. வா வா, டான்ஸ் ஆடு. விடுங்க. ஆட பாரு, இப்படி ஒரு ஸ்டெப் போடு. அம்மா, பொண்ணோட தங்கச்சி தான் பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்கணும். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்களுக்கு தெரியல. எல்லாமே முறைப்படிதாம செய்யணும். தெரியும் தெரியும். இதோ உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். டவர் இல்ல, போன்ல சுத்தமா டவர் இல்லையே. சந்திரா எங்க போயிருப்பா? சொல்லுங்க மேடம். எல்லாரும் எங்க இருக்கீங்க? இதோ இங்கதான் கிச்சன்ல இருக்கோம் மேடம். கிச்சன்லயா? கிச்சனுக்கு எதுக்குடா போனீங்க? டேய், நான் உங்களை என்ன செய்ய சொன்ன, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாருக்கும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? மேடம், என்ன ஏதுன்னு தெரியாம அவசரப்பட்டு திட்டாதீங்க. இங்க எடுத்துட்டு வர வழியில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்னடா பிரச்சனை?
அங்க என்ன நடந்துச்சுன்னா டேய் அந்த வழியா தூக்கிட்டு போயிடலாம். ஏய் தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன நாச்சியா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த சுப காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. செஞ்சா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. இப்போ கார்த்தி தீபா கல்யாண நாளை எப்படி கொண்டாடுறது? அது நிறுத்த வேண்டியதா? என்ன? இந்த ஃபங்க்ஷனை பத்தி பேசி புடவெடுக்கிறப்பவே அபசகுணமா நடக்குது. சாமியாரும் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த ஃபங்க்ஷனு? ஏய் வாய மூடு. இத பத்தி எல்லாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? தேவையில்லாம குறுக்க வந்து பேசுற. ஏங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. என்ன நாச்சியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நான் நிறுத்த போறதில்ல. அதை நடத்தியே தீர போறேன். என்ன நாச்சியா சொல்ற? ஆமாங்க, இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அங்க இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். பாம்பு வந்ததெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். வீட்டை சுத்தி தோட்டம் இருக்கிறதுனால அப்பப்போ பாம்பு அதெல்லாம் வரதான் செய்யும். அப்போ நீ நடத்தலாங்கிறியா? ஆமாங்க, அவங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நடத்தலன்னா பெருசா ஒண்ணும் ஆயிட போறதில்ல. ஆனா நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே, அதனால வேண்டாம் அத்தை, விட்டுறலாம். இல்ல தீபா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. இப்ப இந்த ஃபங்க்ஷனை நடத்தலன்னா பெருசா ஒண்ணும் ஆயிட போறதில்ல. ஆனா நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரே, அதனால வேண்டாம் அத்தை, விட்டுறலாம். இல்ல தீபா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். தீபா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். உன் ஃபங்க்ஷனை நடத்துறது தான் நல்லது. அருண், நீ ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இருக்கிற மொத்த ரிப்பேரையும் சரி பண்ணிடு. அது வரைக்கும் நம்ம எங்கம்மா இருக்கிறது? அதான் அசோக் நகர்ல நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு 6 மாசம் அங்க இருப்போம். இங்க ரெனியூவல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்துடலாம். ஆனா எந்த காரணத்துக்காகவும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தவே கூடாது. யாராவது ஃபங்க்ஷனுக்காக வீட்டே மாத்துவாங்களா? அதுக்கு சிம்பிளா ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணிடலாம்ல. ஏய், உன்னதான் பேசாதேன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் மருமகளுக்காக இதை நான் நடத்தியே தீருவேன். அருண், நாளைக்கே நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம். ஏற்பாடு பண்ணு. சரிம்மா, ஏற்பாடு பண்ணிடுறோம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். புது யூனிட் ஆரம்பிக்க உங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறேன். செய்வீங்களா? கண்டிப்பா மேம், என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன். என்ன இவரு, நம்ம ட்ரெஸ்ஸ பார்த்து ஏதாவது சொல்லுவாருன்னு தான் புது யூனிட் அது இதுன்னு பேச்சு கொடுத்தோம். இவரு என்னடானா எதையும் கண்டுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தை இம்ப்ரெஸ் பண்ணி பேசினாதான் என்ன? ஆஹா, தம்பி சொல்லுங்கண்ணா. தேவசேனாவுக்கு உங்க மேல ஒரு மயக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு தம்பி. ஏன்னு
பின்ன நான் இந்த கம்பெனியோட சீஃப் மெக்கானிக். என்கிட்ட புது யூனிட் ஆரம்பிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம உங்ககிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்களே சொல்லிடுங்க. தேவசேனாவுக்கு உங்களை பிடிச்சு போச்சு. அதனாலதான் நேத்து வந்த உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. கூடிய சீக்கிரம் என்ன காலி பண்ணிட்டு உங்களை சீஃப் மெக்கானிக் ஆக்குனாலும் ஆக்கிடுவாங்க. அண்ணா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நீங்க. கடைசி வரைக்கும் உங்ககிட்ட தானே வேலை செய்வோம். எப்பவுமே நீங்க தான் சீஃப் மெக்கானிக். தேங்க்ஸ் தம்பி. கடைசி வரைக்கும் மனசு மரமா அப்படியே இருக்கு தம்பி. நம்ம வேலை தப்பிச்சுக்கிச்சு. ஐயோ உடம்பு மாட்டிக்கிச்சே, வர மாட்டேங்குதே. ஐயோ வர மாட்டேங்குதே. என் புடவை மாட்டிக்கிச்சு. யாராவது வாங்களே. ஹெல்ப் ஹெல்ப். மேம் அப்படியே இருங்க மேம். பாத்து பாத்து. அடி எதுவும் பண்ணல மேம். சரி நீங்க உங்க ரூமுக்கு போங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்படி ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? மாமா ஏதாவது சொன்னாரா? கீழே விழுந்து கிடந்த அப்பாவனை தூக்க போகும்போது கொஞ்ச தூரத்துல அந்த ஃபாரினர் இருந்தான். என்ன பார்த்துதான் அவன் பயந்து ஓடினா மாதிரி. அப்பா வேற என்கிட்ட குழந்தைன்னு குழந்தைய பத்தி ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாரு. அதனாலதான் அவனை என்னால துரத்தி பிடிக்க முடியாம போச்சு. அப்போ மாமா குழந்தை விஷயமா அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு நம்ம குழந்தைய பத்தி ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெள்ளக்காரன் அங்க இருந்தான். அவன் காலையும் குண்டடி பட்டுருந்துச்சு. மாமா கண் முழிச்சா கண்டிப்பா குழந்தைய பத்தின உண்மை ஆமா தெரிஞ்சிரும். மாதிரி. சூர்யா இப்ப அப்பா எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர். டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. இன்ஸ்பெக்டர், என் அப்பா விழுந்து கிடந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி அந்த வெள்ளக்காரன் இருந்தான். ஓ அப்படியா? அவன் கால்ல குண்டடி பட்டு நடந்து போனான். அப்ப கவலைப்படாதீங்க. இந்த லொக்காலிட்டியில இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பான். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வரேன் சூர்யா. சரிங்க சார். வரேங்க. ஐயோ சூர்யா, சூர்யா, அம்மா என்ன பாச்சு? என்னாச்சு? மாம்ஸுக்கு என்னாச்சு மாப்ள? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அவர் உடம்புக்கு என்னதான் மாப்ள? சொல்லுங்க மாப்ள, என்னாச்சு? அவர் உடம்புக்கு என்ன பாச்சு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா?
என்ன ஆச்சு சூர்யா? அப்பாவுக்கு கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏமாப்ல மாம்சுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? எங்க குழந்தைய பத்தின தகவல் அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. எப்படி சொல்ற சூர்யா? அப்பா அடிபட்டு கிடந்த இடத்துக்கு பக்கத்துல ஏற்காட்டுல மாரியும் குழந்தையும் கடத்தின அந்த ஃபாரினரை பார்த்தேன். பார்த்துட்டானா? அப்பா வேற என்கிட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டாரு. அப்பா கண் முழிச்சாதான் உண்மை தெரிய வரும். சுத்தம். டாக்டர், அப்பா எப்படி இருக்காரு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. Thank God. மாரி, டுவெண்ட்டி 4 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல இருக்கணும். மயக்க தெளிய கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். ஓகே டாக்டர். ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, நம்ம மாட்டிக்குமா? நீ புலம்பாம வா, எனக்கே டென்ஷனா இருக்கு. இவன் எப்படி இங்க வந்து உட்கார்ந்திருக்கான்? ஒன்னும் புரியலையே. மார்க், நீ எப்படி இங்க? அது ஒண்ணு இல்ல சிஸ்டர், கால்ல குண்டடி பட்டும் காத்த விட வேகமா ஓடியாந்திருப்பான் போல இருக்குதே. ஆமா, எங்களுக்கு முன்னாடியே வந்து சிஸ்டர் ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறியே, இதுதான் சிஸ்டர் ரூம்னு உனக்கு எப்படி தெரிய மாட்டா? அது அப்படித்தான். இப்போதைக்கு இந்த ரூம் தான் எனக்கு பாதுகாப்பு. ஆனா எங்களுக்கு ஆபத்தாச்சே. ஹே பாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னடா இன்னும் திட்டலையேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க், இப்ப நீ இங்க எதுக்காக வந்த? என்னால வேற எங்கும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு குண்டாடி பார்த்ததுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். காலில் இருக்கிற புல்லட் ஆபரேஷன் பண்ணி வெளியெடுக்கணும். யோ, அதுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு இல்லையா போயிருக்கணும்? இத நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்த மாசம் உனக்கு குண்டடி பட்டிருந்தா எங்க ஃபேமிலி டாக்டர் ஜோதிபடிய எனக்கு சிஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. அப்ப நீ வந்திருக்கலாம். இப்ப நீ வேற ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து போக மாட்ட. அதுதான் உனக்கு நல்லது. நான் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன். போலீஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. போலீஸ் ஒரு பக்கம், சூர்யா ஒரு பக்கம், எல்லா இடத்துலையும் என்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் மட்டும்தான் என்னை தேட மாட்டாங்க. அதனால இங்கதான் எனக்கு பாதுகாப்பு. ப்ளீஸ் கொஞ்சம் காப்பாத்துங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணுங்க. என் காலில் இருக்கிற புல்லட்டை ஆப்ரேட் பண்ணி விளையாட்டுருங்க. யோ, கால் எடுக்கிறது ஈஸியா, கால்ல இருக்கிற குண்டு எடுக்கிறது கஷ்டம்யா. பாண்டி, உன் போனை கொடு. விட்டா பேசிக்கிட்டே இருப்ப நீ. வேற வேலை இல்ல உனக்கு. தாரா மேடம் ஃபோன் பண்றாங்க. வணக்கம் மேடம். உன் ஹெல்ப் இப்ப எனக்கு தேவையா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மேடம். நிறைய பணம் கொடுக்கறேன். வீட்டுக்கு வந்து இத மட்டும் பண்ணிட்டு போ. ஓகே மேடம். வீட்ல யாருமே இல்ல. நானும் சங்கர பாண்டியும் மட்டும்தான் இருக்கோம். நீ சீக்கிரமா வந்தா சீக்கிரமா போயிடலாம். சரிங்க மேடம், வரேன்.
ஏற்பாடு பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்ப வந்துடுவா. ஓகே பாண்டி, நீ போய் நர்ஸ கூட்டிட்டு வா. என்னது நர்ஸா? நான் என்னவோ நம்ம ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணில நினைச்சேன். பிச்சு போடுவேன் போ. எப்படி மிரட்டுது பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார் ஃபோன் பண்ணுவாருன்னு பார்த்தா ஏதோ புது நம்பர்ல இருந்து ஃபோன் வருது. ஹலோ, யாரு? ஹலோ மேடம், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன் மேடம். ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறீங்க? மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயோ மேடம், அவருக்கு தான் பிரச்சனையே. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். மாமாக்கு என்னாச்சு? எப்படி இருக்காரு? யாரோ 2 கருப்பு உருவம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவரை கடத்தி கார்ல கொண்டு போயிட்டாங்க மேடம். என்னது? மாமாவை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா மேடம், நான் தடுக்க பார்த்தேன், என்னால தடுக்க முடியல. அவங்க என்ன தள்ளி விட்டுட்டு அவங்க உங்க மாமாவை கொண்டு போயிட்டாங்க. நான் சூரிய சாருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவர் ஃபோன் ரீச் ஆகல. அதான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்க நம்பருக்கு கால் பண்ணேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். மாமாவை யாரு கடத்திருப்பா? ஹஸ்பண்ட் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் சார் எங்க இருக்காரு? ஹஸ்பண்ட் சார் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குதே. ஹாசினி அக்கா, ஸ்ரீஜா அத்தை, சங்கரபாணி சித்தப்பா, எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்களே. ஸ்ரீஜா, காட்டு கத்து கத்துறா. என்ன ஆச்சுன்னு தெரியல சிஸ்டர். மாறி இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கறா? வாங்க சிஸ்டர், போய் பாப்போம். வா. என்னாச்சு மாறி? எதுக்கு இப்ப கூப்பிட்ட? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாமாவை யாரோ கடத்திட்டாங்களா? என்ன சொல்ற மாறி? இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. யாரோ 2 கருப்பு உருவம் ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து மாமாவை கார்ல கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களா? சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டாடுவோம். ஆமா, சூர்யா எங்க மாறி? ஹஸ்பண்ட் சரி இன்ஸ்பெக்டர் கூட வெளியே போயிருக்காரு. ஓ, மாமாக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அப்பாவை யார் கடத்தி இருப்பாங்க? எதுக்காக கடத்தி இருப்பாங்க? சரி சரி, நீங்கெல்லாம் யாருமே பதட்டப்படாதீங்க. நான் சூர்யாவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என் ஃபோன் எங்க? உள்ளதா இருக்குது. இருங்க வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தனா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சூர்யா. ஓ மேல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மனசு வச்சு தேடி அவர் எப்படியாவது கண்டுபிடிப்பா. ப்ளீஸ் பா. என்ன பெர்ஃபார்மன்ஸ்? ஹஸ்பண்ட் சார், நீங்க தைரியமா இருங்க ஹஸ்பண்ட் சார். நான் கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. மாமா கிடைச்சிருவாரு. நீங்க தைரியமா இருங்க ஹஸ்பண்ட் சார். நீங்க மனசு உடைஞ்சிட கூடாது. நானும் கடவுள் மேல பார்த்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். விடியறதுக்குள்ள நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஸ்ரீஜா, வாங்கம்மா.
மாரி, நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா? என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? அப்பாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னேன்ல, அத சொல்றேன். அப்போ மாமாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் கடத்தினதே நான் தான். இன்ஸ்பெக்டரோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நான் தான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திக்கிட்டு போனேன். இது எப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியும்? அதனாலதான் மாத்தி சொன்னேன். ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மாரி, நான் அப்பாவை கொண்டு போய் நம்ம ஸ்ரீஜாவுக்கு குழந்தை வித்தாங்கல்ல, ஸ்ரீஜா அவங்க வீட்டுல தான் சேஃபா தங்க வச்சிருக்கேன். எதுக்கு ஹஸ்பண்ட் சார் மாமாவை எதுக்காக எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க? இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நம்ம குழந்தை விஷயத்தை வச்சுதான் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம குழந்தை இப்ப எங்க இருக்குங்கிற உண்மையும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அப்பாவை கொலை பண்றதுக்காக எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நாமளே அப்பாவை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்பா எங்க இருக்காரு, என்ன ஆனாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதுதான் அப்பாவோட உயிரையும் காப்பாத்தும், நம்ம குழந்தையோட உயிரையும் காப்பாத்தும். ஆமா, 2 உயிரும் நமக்கு முக்கியம். நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு ஹஸ்பண்ட் சார். என்ன யோசிக்கிறீங்க ஹஸ்பண்ட் சார்? இல்ல, யோசிச்சு பார்த்தேன். இந்த விஷயம் சங்கரபாடி மாமாவுக்கு தெரியாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அம்மா கிட்ட இதை சொல்லாம மறைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? அது எனக்கு தப்புன்னு தோணுது. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு மாதிரி. அப்பாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் வேணா அவங்கள தனியா கூப்பிட்டு உண்மையை சொல்லிட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குழந்தையோட பிறந்த நேரம் நட்சத்திரத்தை வச்சு பாக்குறச்சே குழந்தையோட பேர் ஆரம்பிக்கிற முதல் எழுத்து சா, சி, சே இப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அதனால இங்க இருக்கிறவாளுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். இந்த எழுத்துல ஏதாவது பேர் இருந்தா சொல்லுங்க. ஃபங்க்ஷனை ஒட்டி இந்த சக்தியை போட்டு தலாம இந்த மாலி வேற ஏமாத்திட்டு இருக்கான். என் பையனுக்கு மீனாட்சி அத்தை தான் பேர் வைப்பாங்க. அத்தை, நீங்களே பேரை சொல்லுங்க. சொல்லுங்க அத்தை. அது எப்படி மீனாட்சி சொல்லுவாங்க? இது ரங்கநாயகி அண்ணியோட பேர குழந்தை. எங்க ரங்கநாயகி அண்ணி தான் பேர் வைக்கணும். என் குழந்தை விஷயத்துல தலையிட நீங்க யாரு? அத்த, நீங்க பேரை சொல்லுங்க. யாரு என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். கடவுளே, கொடுங்க. இந்தாங்க ஐயா. குழந்தைக்கு செல்வமுருகன்ற பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரா வந்து இந்த அரிசி தாம்பாளத்துல பேர் எழுதிட்டு குழந்தை காதலையும் பேர் சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்க அத்தை. செல்வமுருகன், செல்வமுருகன், செல்வமுருகன். ரங்கநாயகி அம்மா, நீங்க வாங்க. செல்வமுருகன், செல்வமுருகன், செல்வமுருகன்.
சும்மா வெறுங்கைய வீசிட்டு வந்து பேர் வச்சா மட்டும் போதுமா? கழுத்துல கால்ல எல்லாம் நகை போடணும். அதுக்கெல்லாம் வசதி இல்லாதவங்க கிட்ட நாம போய் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஏங்க அந்த செயினை கொடுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் வாங்கடா. ஏய் தூக்குடா அவள. தூக்கு. தூக்குடா. தூக்கிட்டு வாங்கடா. வா வா. ஏய் ஏய் விடுடா. ஏய் விடுடா. ஏய் விடுடா. ஏய் அம்மா. அவனை விட்டுறாதடா. ஏய் போ போ. போடா. ஏய் ஏய் யாரா நீங்க? ஏய் ஏய் நிப்பாட்றா. நிப்பாட்றா. ஏய் நிப்பாட்றா. நிப்பாட்றா. ஏய் 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 அக்கா அவளுக்கு போனே போக மாட்டேங்குதுக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போயிருப்பாளாக்கும். ஒருவேளை இங்க வராம அப்படியே வீட்டுக்கு போயிட்டாலோ? அப்படி போறதா இருந்தா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாளே. ஆமாமா, அது துர்காவா தான் இருக்கும். பேசுமா. இல்லம்மா ஏதோ புது நம்பரா இருக்கு. என்ன? ஹலோ. என்ன சக்தி, துர்காவை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கியா? அவளை நான் கிட்னாப் பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்? என்னாச்சுமா? இருமா ஒரு நிமிஷம். என்னடா? டேய் யாரா நீ? துர்காவை கடத்திட்டேன்னு போய் சொல்றியா? நீ நம்ப மாட்டேல, அதனாலதான் உன் போனுக்கு ఒక్క ఫోటో పంపిస్తాను. అతను చూడు, నేను లైన్ లో ఉంటా. துர்கா ஹலோ ஹலோ. டேய் யாரா நீ? எதுக்காக ஏன் தங்கச்சியை கடத்தின? மரியாதையா அவளை விட்டு. இல்லனா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிட வேண்டாம். పోలీస్కి వెళ్తే యువర్ సిస్టర్ ఉసురుతో ఉంటదో. ఓ సిస్టర్ ఉసురు కావాలంటే నేను చెప్పిన పని నువ్వు చెయ్యాలి. చేస్తావా లేదంటే పోలీస్కి వెళ్తావా? சரி சொல்லு, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் வேட்பு மனு கொடுத்திருக்கீங்கள, அத வாபஸ் தீஸ்கோ. சேஸ்தாவா? செய்றேன். ஆனா நீ துர்காவை எதுவும் பண்ணக்கூடாது. அவளை நல்லபடியா விட்டணும். நீ அது நல்லபடியா உன் தங்கச்சி வரணுங்கிறது நீ செய்யறதுல தான் இருக்கு. உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் எலெக்ஷன் மனு இருக்குல்ல, அத வாபஸ் வாங்கினேனா உன் தங்கச்சி உயிரோட வருவா. ஆனா நீ போலீஸுக்கு போனேன்னா உன் தங்கச்சி டெட் பாடிக்கு வஸ்தா வந்தி. இல்ல இல்ல, நான் போலீஸ்க்குள்ள எதுவும் போக மாட்டேன். நீ என் தங்கச்சி எதுவும் பண்ணிடாத. உனக்கு 1/2 hour டைம். அதுக்குள்ள வேட்பு மனுவை வாபஸ் வாங்கு, లేదంటే உன் தங்கச்சி துர்கா க்ளோஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருமா சேர்ந்து நம்ம கழுத்தை அறுத்துட்டாங்க. டேய் என்னடா ஆச்சு? நீ ஏன்டா இப்படி அழற? போலீஸ் எதுக்காக இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க?
அம்மா, தமயந்திமா, தமயந்தி. தமேந்தி, தமயந்திக்கு நடந்தது ஆக்சிடென்டே இல்லம்மா. அது இவ்வளவும் திட்டமிட்டு செஞ்ச கொலைமா. கொலையா? இருங்க, என்னமா இது? என்ன சொல்ற? என்னன்னு? ஐயோ கடவுளே, ஐயோ, என் மருமகளை கொலை பண்ணிட்டாங்களா? யாருடா அவனுங்க? எதுக்காக தமயந்தியை கொலை பண்ணணும்? ஐயோ அண்ணே, அப்படின்னா அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போலியா? வேணும்னே லாரியை விட்டு மோதி இருக்காங்களா? ஆமா பிரீத்தி, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தமயந்திய போய் ஈவிரக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. இத கேட்கும் போது நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கே. என்னால யாருடா அந்த பாவிங்க? அந்த பாவத்தை செஞ்ச கொடூரமானவங்க யாருடா? அண்ணே சொல்லுனே, யார் அவங்க? இவன் தான் செஞ்சானா? அவன் வெறும் 50 பிரீத்தி. ஆனா இதவங்க வேற ஒருத்தங்க. என்னடா சொல்ற? இவன் வெறும் 50? அப்ப யாரா தமயந்தி கொன்னது? கிறிஷ் கூட சேர்ந்து பிளான் போட்டு லாரிய வச்சு மோதனது நம்ம தமயந்திய சாகடிச்சது வேற யாரும் இல்லம்மா. இதே வீட்ல இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்து அவங்க வேற யாரும் இல்ல. ஒரு உயிரை கொன்னுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம நிக்கிறாங்களே சித்தியும் கௌதமும் தாமா. பெரியமா, நாங்க இல்ல பெரியமா. அவங்க தாமா தமயந்திய கொல்ல சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. என்னடா சொல்ற? டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா எழுந்திருமா. அம்மா உனக்கு எதுவும் ஆகாதுமா, எந்திரிமா. அம்மா எழுந்திருமா. அம்மா அழாத ஆராதனா, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. அம்மா தண்ணி குடிக்கிறியம்மா? ஐயோ கடவுளே, டென்ஷன் ஆகாத. எங்க வீட்டு பொண்ணு இப்படி அநியாயமா கொலை செஞ்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாதியிலேயே அனுப்பி வைக்கிறதுக்காகவா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம்? ஐயோ சம்பந்தி, எங்களை மன்னிச்சிடுங்க. சைலஜா இப்படி செய்வான்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. எப்படி சம்பந்தி, எப்படி மன்னிக்க முடியும்? உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி ஒரு திட்டம் போட்டு கொலை பண்ற வரைக்கும் நீங்க சும்மாவா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? என்னவோ எங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சுதான் நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க உங்க மேலலாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஆனா எனக்கு நினைச்சு பார்க்கும் போது ஆத்திரமா வருது. தமயந்தி எங்க வீட்டு பொண்ணு மாப்பிள்ள, எங்க வீட்டு மகாலட்சுமி அநியாயமா இப்படி கொலை செஞ்சுட்டாங்களேன்னு நினைக்கும் போது என்ன அறியாமையே ஆத்திரம் வருது. ஆமாங்க, என் அக்கா எவ்வளவு நல்லவ தெரியுமா? என் மேல எப்பவுமே உயிரா இருப்பா. அவ செத்துட்டான்றத என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. இங்க வந்தா அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எப்படிங்க தாங்கிக்க முடியும்? எப்படி முடியும்? இங்க பாருங்க, உன்னோட ஆதங்கத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அண்ணிய கொன்னவங்க
எங்க வீட்டு ஆளுங்கிறது எங்களுக்கே குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, அதுக்கான தண்டனைய அவங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆவோம். அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். எப்படிமா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நம்ம புலம்புறதுக்கே இப்படி சொல்றீங்களே, இன்னும் இந்த விஷயம் கேள்விப்பட்டா தமயந்தியோட பெரியம்மா, பாட்டி, தாத்தா எல்லாரும் உயிரையே வெட்டுவாங்களே. அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? புரியுது சம்பந்தி, அவங்களால நிச்சயமா இத தாங்கிக்க முடியாதுதான். என்னாலயே தாங்கிக்க முடியாதுங்கிறப்போ அவங்களால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? ஐயோ, நாம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துதான் இந்த துயரத்துல இருந்து வெளியில வரணும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இல்ல சம்பந்தி, நீங்க என்ன சொன்னாலும் அந்த வீட்ல இருக்கிற யாரையுமே சமாதானப்படுத்த முடியாது. அவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஆயிடும். அப்படி ஆக கூடாதுன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சம்பந்தி சொல்லுங்க. தமயந்தி இருந்த இடத்துக்கு என் பொண்ணு வரணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன கருப்பா, என் பிளான் எப்படி? ஹேய், இப்படி எல்லாம் நடக்கும் நீ என்கிட்ட தொக்க மாட்டுவேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டல்ல? என்ன கருப்பா, நான் தான் சொன்னேன்ல, தாடிகார லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஆள் எதையாவது பண்ணி என்ன காப்பாத்திருவான்னு. ஜான்சி மேடத்தை சுடமாட்டான்னு சொன்னேன்ல, இப்போ நம்புறியா? பொம்மிய கொண்டவங்க தான் உன்னையும் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும். நீங்களை கொல்ல சொன்னது யாரா? சொல்றா, சொல்லு. ஏய், என்ன கேக்குறது காதுல விழலையா? உண்மைய சொல்லல உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், சொல்றாங்க, எங்களை கொல்ல சொன்னது யாரு? சொல்லு. உனக்கு இந்த சித்தார்த்த பத்தி தெரியாது. உனக்கு தான் இந்த கருப்பனை பத்தி தெரியல. அங்க சுடாதயா, இங்க போடு, இங்க போடியா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எம்மனாண்ட போகத்தானே போறோம். என்ன கருப்பா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், இங்க பாரு, நீ வெறும் அம்புதான். உன்னை யாரு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன். சொல்றா. என் உசுரே போனாலும் இந்த கருப்பன் வாயிலிருந்து எதையுமே வாங்க முடியாது. அதுதான் இந்த கருப்பனோட தொழில் தர்மம். நீ பேசாம என் கையால செத்து இருக்கலாம். இந்த கருப்பனை பத்தி தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே. ஏய், என்ன பயமுறுத்துறியா? இந்த கருப்பனுக்கு பயமுறுத்தி எல்லாம் பழக்கம் கிடையாது. குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல சம்பவம் பண்ணி அவங்கள பாடையில ஏத்தி விட்டுட்டு மறுவேளை பாக்குறது தான் என்னோட பழக்கம். ஹே கருப்பா, நீ எங்க இருக்கிறன்றது மறந்து போச்சா? நீ உன் கெத்த காமிக்கணும்னு என்னத்தையாவது பேசி தாடிகாரனை காண்டேத்தி விட்டுறாத. போட்டு தள்ளுற போறான். அவன் ஒன்னும் உன்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கூலிக்கு மாறு தட்டுற ஆள் இல்ல. பொம்மி அக்காவை கொன்னவங்கள பழி வாங்குற வெறியில இருக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன். என்னப்பா, இந்த கருப்பனோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கஷ்டப்பட்டு இப்படி தூக்கியாந்தும் இப்படி பயப்படாம உட்காந்துருக்கானு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களாண்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னமோ உங்களை போட 4-5 பசங்களை தான் கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வட்டாரத்துல இருக்கிற பாதி பசங்களை கருப்பன் தான் வளர்த்து விட்டுருக்கான். அவங்களாண்ட இந்நேரம் நியூஸ் போயிருக்கோம். எல்லாருக்கும் கறியும் சோறும் போட்டு அவங்களெல்லாம் ஆசையா வளர்த்து வச்சிருக்கேன். அவனுங்க மட்டும் வெறியானானுங்க. நீங்க 2 பேரும் தாராந்துருவீங்க. ஒருத்தர் 2 பேர்னா சரி,
இங்க சென்னையில இருக்கிற ஒட்டுமொத்த பொறுக்கி பசங்களும் என்ன தேடி வருவாங்களே, அவங்களெல்லாம் எப்படியா சமாளிப்ப? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒவ்வொரு குழந்தைங்களையும் அவ்வளோ ஆசையா பெத்துக்கிட்டா. இந்த வீடு முழுக்க குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக ஏதாவது ஒரு வெகுளித்தனம் பண்ணி அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா. அவ ஆசைப்பட்டபடி சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்கின அவளுக்கு வாழ கொடுத்து வைக்கல. அத்தன்னு என் மேல அவளுக்கு அவ்வளோ பிரியம். நானே தேடி பிடிச்சி ஒரு பொண்ணை எழிலுக்கு கட்டி வச்சிருந்தாலும் அப்படி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அவளை மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. இந்துவுக்காக விரதம் இருக்க போறேன். இந்து இல்லாம நான் கூட சமாளிச்சிருவேன். ஆனா குழந்தைங்க கிட்டையும் எழில் கிட்டையும் நான் என்ன ஆறுதல் சொல்லி தேத்த முடியும்னு எனக்கு தெரியல. என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் விட்டு போய் தானமா ஆகணும். போக போக எழில் சாரும் குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்கம்மா. நீங்க கவலைப்படாம இருங்க. இந்துவுக்கு போய் சேர்ற வயசு இல்லையம்மா. அதைத்தான் தாங்கிக்க முடியல. குடும்பமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த இந்துவுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சது. ஆனா அது கொஞ்ச நாள் கூட நிலைக்க விடாம இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கடவுள் அவளை பறிச்சிட்டாரு. அந்த கடவுள் என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இந்துவோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஐயோ அம்மா, என்னம்மா பேசுறீங்க? மன்னிச்சிருமா. நீ முக்கியமான வேலையா போற. இந்த நேரத்துல நான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நேரத்தோட கிளம்பு. சரிம்மா. சுடர், ஒரு நிமிஷம் இருமா. இதோ வரேன். சுடர், இந்தா. வேண்டாமா. இத புடி, செலவுக்கு வச்சுக்கோ. இல்லம்மா வேண்டாம். அம்மா நான் தரேன்ல, புடி. வச்சுக்கோ. என்னால இந்து அக்காவுக்கு நடக்க போற பூஜையில கலந்துக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஆனா நான் இன்னைக்கு போயே ஆகணுமா. நான் இருக்கேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு விசா என்கொயரி தான் முக்கியம். அத நீ நல்லபடியா பண்ணு, அதுவே போதும். சரிங்கம்மா. அஞ்சலி வந்து என்னை பத்தி கேட்டா சொல்லுங்க. நான் வெளியே போயிருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு. சரிம்மா, சொல்றேன். நீ பார்த்து போ, சரியா? சரிங்கம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா தானே எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நேரம் அவங்க இருந்திருந்தா நான் நிச்சயமா சிங்கர் ஆயிருப்பேன்ல. கண்டிப்பா அம்மா உன்னை சிங்கர் ஆக்கி இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணா அம்மா வருவாங்க? அம்மா எப்பவுமே வரமாட்டாங்க அஞ்சலி. நம்ம நினைச்சா கூட அவங்கள பார்க்க முடியாது. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போலே இருக்கு. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு. நம்ம கிட்ட போட்டோ கூட இல்ல. டாடி தான் எல்லாம் போட்டோவே எடுத்து மறைச்சு வச்சுட்டாரு. ஆமாண்டா, நம்ம எப்பவும் அம்மா பத்தியே பேசிட்டு இருந்தா அப்படித்தானே பண்ணுவாரு.
ஆனா அவரோட ரூம்ல மட்டும் அம்மா போட்டோ இருக்குல்ல. பேசாம அவர்கிட்ட போய் அம்மாவோட போட்டோ வாங்கிட்டு வரலாமா? கண்டிப்பா தரமாட்டாரு. இல்ல, ஸ்டோர் ரூம்ல தான் போட்டோலாம் போட்டு வச்சிருப்பாரு. அங்க போய் தேடி பார்க்கலாமா? இல்லனா பாட்டி கிட்ட சொல்லலாம். பாட்டி கண்டிப்பா டாடி கிட்ட பேசி போட்டோ வாங்கி தருவாங்க. ஆமா அபி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு பார்க்கலாம்ல. இப்படி கேட்டா டாடி கண்டிப்பா நம்ம மேல கோவப்படுவாரு. இப்போ அம்மா பார்க்க வேற வழியே இல்லையா? அம்மாவை தானே பார்க்க முடியாது. ஆனா நம்ம 4 பேரும் அம்மா கூட இருக்கலாம்ல. அம்மா கூடவா? என்ன சொல்ற கவின்? இல்ல பி, அம்மாவோட மெமரியல் இருக்குல்ல, அங்க போலாம். இன்னைக்கு முழுக்க நம்ம அங்கே இருக்கலாம். நானும் வரேன். நீ என்ன சொல்ற அபி? சரியா வராது. ஆமா, டாடிக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளோதான், பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. டாடிக்கு இதை பத்தி தெரிஞ்சாதானே? தெரியாம எப்படி போவ? அங்க நம்மள யாரு கூட்டிட்டு போவா? அங்க போயிரலால. சுடர் வெளியில போறான்னு பாட்டி நேத்து சொன்னாங்க. அப்போ நம்மள யாருமே கூட்டிட்டு போக மாட்டாங்களா? மனோகரி ஆண்டி அவங்க எப்படியும் போய் டாடி கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம யாருக்கிட்டயும் சொல்லாம நம்மளே போயிட்டு வரலாம். நமக்கு தான் அம்மாவோட மெமரியல் எங்க இருக்குன்னு தெரியுமே. இத பாருங்க, இதை விட்டா நம்மளுக்கு வேற சான்ஸே இல்ல. டாடியோ இல்ல பாட்டியோ நம்ம ரூம்ல வந்து பார்த்துட்டா? டாடி எழுந்ததுல இருந்து வெளியே வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் வரமாட்டாரு. பாட்டி பூஜை ரூம்ல இருக்காங்க, அவங்களும் இன்னைக்கு முழுக்க அங்கேதான் இருப்பாங்க. நம்ம 4 பேரும் தெரியாம போயிட்டு வந்துருவோம். நம்ம போலாம் அபி. சரி, அப்பனா ரெடியா இருங்க, நம்ம போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒவ்வொரு தடவையும் நாங்க விக்ரம நெருங்கி அட்டாக் பண்ண போகும்போது எவனாவது வந்து அவன் உசுரை காப்பாத்திடுறான். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி அந்த விக்ரமுக்கு ஆண்டவன் ஆயுச கெட்டியா தானே கொடுத்துருக்கான். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி விக்ரம்க்கு ஆயுச கெட்டியா கொடுத்த அந்த ஆண்டவன் எனக்கு வேற ஒண்ணு கொடுத்திருக்கான். ஆனா அது தெரியாம நான் அவனை கொலை பண்றதுக்கு ஆள் செட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னக்கா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. விக்ரம் சொத்தை அடையறதுக்காக எதுக்காக அவனை கொலை பண்ணி நாம பாவத்தை தேடிக்கணும்? அவனை கொலை பண்ணாமலேயே அவன் சொத்து சொகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதை நான் பயன்படுத்துறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டியிருக்காரு புலி. அது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. விக்ரம கொலை பண்ணாமையே அவன் சொத்தை அடையலாமா? அது எப்படிக்கா முடியும்? முடியும் புலி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை நீ கவனிச்சியா இல்லையா? என்ன சொன்ன? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் உன் மகான்னு விக்ரம் முன்னாடி நிறுத்த போறேன். அவன் பார்த்து ஆசைப்பட்டா உடனே அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்க போறேன். இந்த முடிவுல நான் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டேன், செஞ்சே தீருவேன். ஓகே, புரிஞ்சிருச்சுக்கா. இப்ப புரிஞ்சிருச்சு. காவேரி, சென்னைக்கு போற பிளான் கேன்சல் ஆனதுனால உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே?
நீ இப்படி அமைதியா இருக்கிறத பாக்குறப்பவே உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது காவேரி. கார்ல வரும்போது உங்க அண்ணன் சென்னைக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன்னு சொன்னப்போ உன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சது. நான் அதை பார்த்தேன். ஆனா இப்போ உன் முகத்துல அந்த சந்தோஷம் சுத்தமா இல்ல காவேரி. அது ஏன்னு புரியுது. அந்த பிளான் கேன்சல் ஆனதுனால நீ ரொம்ப வருத்தமா இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. என்ன சொல்ற நீ? நீதானே முருகனை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்ன. இப்போ சென்னைக்கு போனது கேன்சல் ஆனது வருத்தம் இல்லைன்னு சொல்ற? ஆமா அண்ணி, இப்பவும் அதே முடிவுல தான் இருக்கேன். இல்ல, எனக்கு புரியல. நீ என்ன சொல்றன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அண்ணி, நான் உங்களை என் அம்மாவா நினைச்சு சொல்றேன். அப்படி நினைக்கலாம் தானே? என்ன கேள்வி இது? உனக்கு என்னோட ஏக்கம் தெரியும்ல. நீ என்ன அண்ணின்னு கூப்பிட்டாலும் நான் உன்னை என் மகளா தான் பாக்குறேன். அதனாலதான் நீ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ற. அண்ணி, நான் பிளான் பண்ண மாதிரி சென்னைக்கு போய் விக்ரம இல்ல முருகனை நான் மீட் பண்ண போறேன் அண்ணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த ஊர்க்காரங்க முகத்துல எப்படியா முழிப்பேன் நானு? என்ன ஜானகி, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலங்க. எதையோ போட்டு மண்டையில உருட்டிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏதோ இருக்கிறதுனாலதான் இப்படி அர்த்த ராத்திரியில உட்கார்ந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு கிடைச்சிட்டாளா? எந்த பொண்ணு? அதாங்க, பவானி கதிரேசன் வந்து பொண்ணை காணோம்னு அழுதுட்டு போனாங்களே. நம்ம சிவா போய் அவளை கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல, இன்னும் எந்த தகவலும் வரல. பாவங்க, அவங்க கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டாங்களே. ஆமா, காலையில சிவா எப்படி அவங்களோட வந்துருவான். கிடைச்சிருவான்ல? நிச்சயமா. அத நினைச்சா நீ தூங்காம இருக்க? ஆமாங்க. பொண்ணை பெத்துட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியலங்க. அவங்கள பார்க்கும் போதே ரொம்ப பாவமா இருந்துச்சு. பிள்ளைங்க பண்ற தப்பு பெத்தவங்களதான் போய் சேருங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ண? பெத்தவங்க வலி என்னன்னு பிள்ளைங்க யோசிக்கிறது இல்ல. அவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. பெத்தவங்க கட்டி காப்பாத்தி வச்ச கௌரவத்தை இவங்க 5 நிமிஷத்துல குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. அந்த வலி என்னன்னு இப்ப அவங்களுக்கு புரியாது. அவங்க தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கும்போதுதான் புரியும். அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணுங்க. சிவா எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். வந்துட்டா போதுங்க, பிரச்சனை தீந்துரும். வந்த பிறகுதான் பிரச்சனையே. அவ சும்மா போகல, ஒரு பையனோட ஓடி போயிருக்கா. அவ திரும்பி வந்தாலும் ஊருக்கும் அவங்க சம்பந்தி வீட்டுக்கும் அவங்க பதில் சொல்லணும். அவங்கள ஆறுதல் படுத்துறது எப்படின்னு யோசிக்கணும். அதனால வந்தாதான் எதுவுமே தெரியும். ஏன், எதுக்காக இப்படி பெத்தவங்கள கஷ்டப்படுத்தணும்? இது அந்த பொண்ணை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஜானகி. வந்தா நிச்சயமா கேட்கணும். அவளோட அப்பா அம்மா நிலைய புரிய வைக்கணுங்க. அப்போ இப்ப நீ படுத்துங்க. இல்லங்க, கண்ணை மூடவே முடியலங்க. மூடனா அந்த பொண்ணோட அப்பா அம்மா கதர்னதுதான் ஞாபகம் வருது. நீ மனச போட்டு குழப்பிக்காத.
பொண்ணு கிடைச்சிட்டான்னு நினைச்சு கண்ணை மூடு. தூக்கம் தானா வரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சீனு, காலையிலேயே ரூம் வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்க? நின்னுட்டலாம் இல்ல, ரூம்குள்ள வரலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என் ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? எல்லாம் உன் வேலைதான். ஏன் வேலையா? ஆமா, உன் கையில தீக்காயம் பட்டுச்சுல்ல, அது எப்படி இருக்கு இப்ப? பரவாயில்லையா? குறைஞ்சிருக்கான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். பாருடா, அக்கறைலாம் பலமா இருக்கு. இருக்காதா பின்ன? நீ யாரு சொல்லு? நான் மாயா. மாயாதான், ஆனா என்னோட காதலி, என் ஃபியூச்சர் வைஃப். காதலிக்கு வலிச்சா காதலனுக்கும் வலிக்கதானே செய்யும். ஏன் வலி உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. அப்போ சரி, என் கை எப்படி இருக்கு? அது நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். தெரிஞ்சாதானே எனக்கும் வலிக்கும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்றேன். ஏன்னா உன் கையில அடிபட்டிருக்கு, உன்னால எதுவும் செய்ய முடியாது. கை வலியை தாண்டி நெருப்பு காயத்துல எரிச்சல் அதிகமா இருக்கும். தண்ணி படாம பாத்துக்கணும். முக்கியமா உன்னால குளிக்கவே முடியாது. நீ குளிக்க போகும்போது உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்றேன். என்ன? இல்ல, சோப்பு போடுறப்போ கையில தண்ணி படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கைக்கு கிளவுஸ் மாட்டிக்கிட்டு குளிச்சுக்கிறேன். சரி, எரிச்சலுக்கு கிளவுஸ் மாட்டிப்ப, வலிக்கு என்ன செய்வ? முதுகெல்லாம் தேய்க்க முடியாதுல்ல. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? சரி, ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? டேங்க்ல தண்ணி இல்ல, நீ போய் மோட்டர் ஆன் பண்ணு. இந்த ஹெல்ப் மட்டும் இப்போதைக்கு போதும். இதுதான் ஹெல்ப்பா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். நினைப்ப, நீ நினைப்படா. இங்க பாரு, எனக்கு ஹெல்ப் பண்ண தனா இருக்கா. ஓ காட், தனா இருக்காளா? நீ போய் சொன்ன வேலையை மட்டும் பாரு, எனக்கு நேரமாச்சு. போ. ஏய் ஏய், போடா. எதுக்கு ஒரு மாதிரி விரட்டுற? மிரட்டல, புருஷனா வரதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறேன். பிராக்டிஸ் கொடுக்கறியா? போ, போடா. மாயா, ஏய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நல்லா வயிறு கோணாம நிம்மதியா சாப்பிடுங்க, புரியுதா? நம்மளெல்லாம் சமைக்கிற வரைக்கும் தான் பாப்பாங்க. என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து பார்த்து கவனிப்பாங்க. பிரியாணி மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா பிரியாணி மேலேயும் வீட்டுக்கு வந்தவங்க மேலேயும் மட்டும்தான் இருக்கும். நம்மளெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. நம்மளே கவனிச்சுக்கிட்டாதான் உண்டு. நல்லா சாப்பிடுங்க. செஞ்சவன் வயிறு மனசு நிறைஞ்சாதான் சாப்பிட்றவன் வயிறு மனசு நிறையும். நல்லா சாப்பிடு. பீஸ் போடவா? மாஸ்டர் போதும் மாஸ்டர், வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு பத்தாம போகுது. நம்ம சாப்பிட்டது போகதான் விருந்தாளிக்கு. நல்லா சாப்பிடுங்க. போதும் மாஸ்டர். வேற எது வேணாலும் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏய், எல்லாம் அளவா சாப்பிடுங்க, விருந்தாளிக்கெல்லாம் பத்தாம போயிட போகுது, புரியுதா? கரெக்டா சாப்பிடுங்க. பிரியாணி சூப்பர். சாப்பிட்டவங்க எல்லாரும் யார் மாஸ்டர் யார் மாஸ்டர் தான் கேட்டுட்டே இருந்தாங்க. பின்ன
யார் சமைச்சது? மாறனாச்சே. சரி, இனி என் சர்க்கிள்ல யாருக்கு என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீ தான் மாஸ்டர். எது? வந்து கலந்துரு. ஏய் இரு, நீ என்ன விட்டா என்ன சமையல்காரனாவே ஆக்கிடுவ போல. நான் ஏதோ ராகவனுக்காக பண்ணேன், மத்தபடி எல்லாம் நம்ம லெவலே வேற. தாத்தா என்ன அமைதியாயிட்ட? ஏய் தாத்தாடி. என்ன என்ன சொல்ற? தாத்தாடி. தாத்தா நீதான் சமைச்சியா? ஏமா நல்லா இருக்கே. இப்படிதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சமைக்க வச்சு மாப்பிள்ளைக்கே விருந்து வைப்பீங்களா? ஐயோ தாத்தா, அப்படிலாம் எதுவும் இல்ல தாத்தா. அது வந்து இல்ல தாத்தா, நான் சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் நானே சமைக்கிறேன்னு சொல்லி வந்தால அமுச்சு விட்டேன். இங்க வாடா. நல்லா சமைச்சிருக்கடா. தேங்க்ஸ் தாத்தா. அப்படித்தான் இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. இப்படிதான் எடுத்து செய்யணும். பிரியாணி செய்யறதுல உன்னை அடிச்சுக்க யாரும் இல்ல போலயே. அப்படிலாம் இல்ல தாத்தா. நல்லாரு நல்லாரு நல்லா சேர்த்ததா வரமா. மாட்டிருந்தோம் உங்கதான், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் நெஞ்சே பிடிச்சிச்சு. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்கடா பொண்டாட்டி? உள்ள இருக்கா? கூப்பிடுறா புது பொண்ணு. ஒரு நிமிஷம், நாங்களாம் அதுகிட்ட பேச வேணாமா? அதோ போறேன். சித்தப்பா ஏதோ விசாரிக்க போறாரு. இதாவது நல்லபடியா முடிஞ்சா சரி. விசாரிங்க விசாரிங்க. போ. தாத்தா சொல்லுங்க தாத்தா. மா கண்மணி உட்காருமா. உட்கார் உட்காருமா உட்கார். என்னம்மா, என்ன ஏமாத்திடலான்னு பாக்குறியா? என் வயசுக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். எல்லாரும் நாடி பார்த்து சொன்னா நான் முகத்தை பார்த்தே சொல்லிடுவேன் உனக்குள்ள என்ன இருக்குன்னு. மாட்டினியா? ஐயோ, நம்ம கர்ப்பமா இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றது? வெத்தலை வாக்கு போட்டியா? போட்டேன். புருஷன் மேல பாசம் அதிகமா இருந்தா நாக்கு நல்லா செவக்கும்னு சொல்லுவாங்க. எங்க நாக்கு நீட்டு? நீட்டுமா. கேக்குறாருல, நாக்கு நீட்டு. நல்லா சவந்திருக்கே. புருஷன் மேல கொல்ல பிரியந்தான் போல.
சித்தப்பா நாடின்னு ஏதோ சொன்னீங்க? மா அது வெத்தலை நாடிமா அது. அப்பாடா தப்பிச்சோம். வெத்தலையை எடுத்து பார்த்து இதை போட்டா செவக்குமா செவக்காதான்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம முகத்தை பார்த்து நாக்கு நீட்ட சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.